வாருங்கள் வாருங்கள் பலியினில் கலந்திடவே, கொடுங்கள் கொடுங்கள் இறைவனில் மகிழ்ந்திடவே. வாருங்கள் வாருங்கள் பலியினில் கலந்திடவே, கொடுங்கள் கொடுங்கள் இறைவனில் மகிழ்ந்திடவே. இறைவன் நம்மில் வாழ்ந்திட வேண்டும், நாமும் இறைவனில் வளர்ந்திட வேண்டும். இறைவன் நம்மில் வாழ்ந்திட வேண்டும், நாமும் இறைவனில் வளர்ந்திட வேண்டும். உறவில் நாளும் நிலைத்திடவே, உண்மை தேவனை அறிந்திடவே. உறவில் நாளும் நிலைத்திடவே, உண்மை தேவனை அறிந்திடவே. ஒன்றாய் கூடிடுவோம், இணைந்தே பாடிடுவோம். ஒன்றாய் கூடிடுவோம், இணைந்தே பாடிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. வாருங்கள் கடவுளை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். ஏனெனில் அவரே நம் ஆண்டவராகிய கடவுள். அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது குடும்பத்தை இடையறாத பரிவிரக்கத்தால் காத்தருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் விண்ணக அருளை மட்டுமே எதிர்நோக்கி உள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதியடைவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றுப்பில்
இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவராகிய கடவுள் ஏதேன் தோட்டத்தில் தாம் உருவாக்கிய மனிதனை வைத்தார். தொடக்க நூலிலிருந்த வாசகம். அதிகாரம் 2. உயிருள்ள இறைவனின் வார்த்தைகள் 4 முதல் 9, மேலும் 15 முதல் 17 முடிய. அந்நாள்களில் ஆண்டவராகிய கடவுள் மண்ணுலகையும் விண்ணுலகையும் உருவாக்கிய பொழுது மண்ணுலகில் நிலவெளியின் எவ்வித புதரும் தோன்றியிருக்கவில்லை, வயல்வெளியின் எவ்வித செடியும் முளைத்திருக்கவில்லை. ஏனெனில் ஆண்டவராகிய கடவுள் மண்ணுலகின் மேல் இன்னும் மழை பெய்விக்கவில்லை. மண்ணை பண்படுத்த மானிடர் எவரும் இருக்கவில்லை. ஆனால் நிலத்திலிருந்து மூடுபனி எழும்பி நிலம் முழுவதையும் நனைத்தது. அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிருள்ளவன் ஆனான். ஆண்டவராகிய கடவுள் கிழக்கே இருந்த ஏதேனில் ஒரு தோட்டம் அமைத்து தாம் உருவாக்கிய மனிதனை அங்கே வைத்தார். ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகானதும் உண்பதற்கு சுவையானதுமான எல்லா வகை மரங்களையும் தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரத்தையும் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும் மண்ணிலிருந்து வளரச் செய்தார். ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அங்கு கொண்டு வந்து குடியிருக்கச் செய்தார். ஆண்டவராகிய கடவுள் மனிதனிடம், தோட்டத்தில் இருக்கும் எந்த மரத்திலிருந்தும் உன் விருப்பம் போல் நீ உண்ணலாம், ஆனால் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் உண்ணாதே. ஏனெனில் அதிலிருந்து நீ உண்ணும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டு சொன்னார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எத்துணை மேன்மை மிக்கவர். நீர் மாண்பையும் மாட்சியையும் அணிந்துள்ளவர், பேரொளியை ஆடையென அணிந்துள்ளவர். பல்லவி. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. தக்க காலத்தில் நீர் உணவளிப்பீர் என்று இவையெல்லாம் உம்மையே நம்பியிருக்கின்றன. நீர் கொடுக்க அவை சேகரித்து கொள்கின்றன. நீர் உமது கையை திறக்க அவை நலன்களால் நிறைவுறுகின்றன. பல்லவி. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டு மறுபடியும் புழுதிக்கே திரும்பும். உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்கப் பெறுகின்றன. மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். பல்லவி. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். உமது வார்த்தையே உண்மை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 7. இறை வார்த்தைகள் 14 முதல் 23 முடிய.
அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று கூறினார். அவர் மக்கள் கூட்டத்தை விட்டு வீட்டிற்குள் வந்தபோது அவருடைய சீடர் அவரிடம் இந்த ஓமையை பற்றி கேட்க, அவர் அவர்களிடம், நீங்களுமா இந்த அளவுக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? வெளியே இருந்து மனிதருக்குள்ளே செல்லும் எதுவும் அவர்களை தீட்டுப்படுத்த முடியாது என உங்களுக்கு தெரியாதா? ஏனென்றால் அது அவர்களுடைய உள்ளத்தில் நுழையாமல் வயிற்றுக்கு சென்று கழிப்பிடத்திற்கு போய்விடுகிறது என்றார். இவ்வாறு அவர் எல்லா உணவுப் பொருள்களும் தூயன என்று குறிப்பிட்டார். மேலும் மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்யத் தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. அன்பு நிறைந்த இறைவா, இந்த வாழ்க்கை ஒருவரை ஒருவர் அன்பு செய்யவும், ஒருவர் மற்றவரை மன்னிக்கவும், தன்னிடத்தில் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து வாழவும், மகிழ்ச்சியோடும் மன அமைதியோடும் நிம்மதியோடும் வாழ்வதற்கே. ஆனால் இந்த உலக சூழ்நிலையும், நாங்கள் சந்திக்கிற மனிதர்களும், நாங்கள் வாழ்கிற சமூகமும் சுற்றமும் பல நிலைகளில் எங்களை தீய சிந்தனைக்கும், தீய எண்ணங்களுக்கும், போட்டி பொறாமைகளுக்கும், தவறான பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாக்கி விடுகிறது. ஆண்டவரே, இப்பேற்பட்ட தீமைகளிலிருந்து விலகி மன அமைதியோடும் அன்பு நிறைந்த நெஞ்சத்தோடும் ஒருவர் மற்றவரை நேசித்து அன்பு செய்து வாழவும், எல்லாவற்றுக்கும் மேலாக உமது மேலான அருளை பெற்று உம் சாட்சியாக வாழவும் வரம் வேண்டி ஜெபிக்கின்றோம். ஆமென். தோட்டத்தில் இருக்கும் எந்த மரத்திலிருந்தும் உன் விருப்பம் போல் நீ உண்ணலாம். ஆனால் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து உண்ணும் நாளில் நீ சாகவே சாவாய். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. 1843 ஆண்டு பிரான்ஸ் தேசத்தில் உள்நாட்டு போர் ஏற்பட்டது. அந்த கலக்கத்தில் அப்போது தளபதியாக இருந்த டாமோஸ் என்பவர் அந்த உள்நாட்டு போரில் மிக அதிகமான பாதிப்புக்குள்ளாகிறார். அவரை இன்னொரு வீரன் சுட்டு விடுகிறான். துப்பாக்கியால் சுட்டவுடனே அவர் உயிருக்கு போராட வேண்டிய நிலை வந்துவிட்டது. மருத்துவமனையில் அனுமதித்தும் எந்த பயனும் இல்லாமல் அவனுடைய நிலைமை மிகவும் கேடுற்றதாக மாறிவிடுகிறது. இந்த சூழ்நிலையில்தான் அவருக்கு தேவையான
அடிப்படை வசதிகளை எல்லாம் செய்து முடித்துவிட்ட பிறகு நல் மரண தயாரிப்புக்கான ஜெபமும் ஜெபிக்கப்படுகிறது. அந்த ஜெபத்தில் எங்களுக்கு எதிராக தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல என்கிற அந்த வார்த்தைகள் வருகிற போது இந்த டாமோஸ் என்பவர் சிந்திக்கத் தொடங்குகிறான். உடனடியாக அருகில் இருந்த தன் மனைவியை அழைத்து, எனக்கு கொஞ்சம் பணம் கொடு என்று கேட்கிறார். அந்த பணத்தை வாங்கிய உடனே அவர் மீண்டுமாய் சொல்லுகிறார், இந்த பணத்தை கொண்டு போய் நம்முடைய பங்கு குருவானவரிடத்தில் கொடு. குருவானவரிடத்தில் கொடுத்து எனக்காக ஒரு திருப்பலியை நிறைவேற்றச் சொல். அதன் பிறகு என்னை சுட்டு வீழ்த்தி இருக்கிற லூயிஸ் என்பவருக்காகவும் ஒரு திருப்பலியை நிறைவேற்றச் சொல். அந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்பதன் வழியாக எம் மனம் அமைதி பெறட்டும் என்று சொல்லி உயிர் விட்டாராம் அந்த தளபதி. அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த மனநிலையில் நாம் வாழ்கிறோம் என்பது மிக மிக முக்கியம். கடவுள் இந்த உலகத்தை படைத்தார். கடவுள் இந்த உலகத்தை படைத்து மனிதர்களாகிய நம்மை படைப்பின் உச்சமாக கருதினார். அதனால் தன்னுடைய உயிர் மூச்சு காற்றை மனிதருக்குள் ஊதி அவருடைய ஆவியின் வல்லமையை நாம் பெற்றுக்கொண்டு உயிர் உள்ளவர்களாய் இந்த உலகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். எனவே நம்மிடத்தில் இருக்கின்ற இந்த உயிர் மூச்சு காற்று என்பது கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட உன்னத கொடை, அருள். எனவே நம்முடைய மரணத்திற்கு பிறகு இந்த உயிர் மூச்சு காற்று இறைவனிடமே திரும்பி விடுகிறது. இறைவன் கொடுத்த இந்த உயிரை, இறைவன் கொடுத்த இந்த வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் இன்றைய முதல் வாசகத்தில் சொல்லப்படுகிறபடி, தோட்டத்தில் இருக்கும் எந்த விதமான மரத்திலிருந்தும் விருப்பம் போல நீ உண்ணலாம். உனக்கு சுதந்திரம் இருக்கிறது, உனக்கு வாய்ப்பு இருக்கிறது. நீ எதை வேண்டுமானாலும் இந்த தோட்டத்தில் இருக்கிற பழ மரங்களில் இருந்து கனிகளை நீ உண்ணலாம். ஆனால் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து உண்ணும் நாளில் நீ சாகவே சாவாய். இந்த உலகத்தில் நாம் எங்கு வேண்டுமானாலும் செல்வதற்கும், எதை வேண்டுமானாலும் செய்வதற்கும், எப்படி வேண்டுமானாலும் வாழ்வதற்கும் நமக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதை வேண்டுமானாலும் செய்யலாம், எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்கிற சுதந்திரம் இருந்தாலும் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து விடலாமா? எங்கு வேண்டுமானாலும் போய் திரிந்து விட்டு வரலாமா? எதை வேண்டுமானாலும் செய்யலாமா? இது எல்லாவற்றிற்கும் சில சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது, சில சில ஒழுக்குமுறைகள் இருக்கிறது, சில சில நன்மை தருகின்ற விஷயங்கள் இருக்கிறது. இதில் நன்மையானது எது, ஒழுக்கத்தை தரக்கூடியது எது, வாழ்வை பண்படுத்தக்கூடியது எது என்பதை ஆய்ந்து அறிந்து தேர்ந்து தெளிந்து நம் வாழ்க்கையை அதற்கேற்றபடி நாம் வாழ வேண்டும். எல்லாமே கிடைக்கிறது என்பதற்காக அனுபவித்து விடவும் முடியாது. எல்லாமே இருக்கிறது என்பதற்காக நாம் மனம் போன போக்கிலே வாழ்ந்து விடவும் முடியாது. நமக்கென்று சில ஒழுக்க நெறிகள் அவசியம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நற்செய்தி வாசகத்தில் அழகாக இன்றைக்கு சொல்லப்படுகிறது, வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. ஏனென்றால் நாம் வாழ்கிற இந்த காலகட்டத்திலேயே மனிதருக்கு மனிதரிடையே தீட்டு பார்க்கின்ற, வேற்றுமை பார்க்கின்ற, பாகுபாடுகள் பார்க்கின்ற நிலைமை இருக்கிறது. சாதிய பூசல்கள் இருக்கிறது. சிந்தித்து பாருங்கள், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த கொடுமை எப்பேற்பட்டதாக இருந்திருக்க வேண்டும் என்று. அந்த சூழ்நிலையில் இந்த தீட்டினால் ஒருவர் மற்றவரை ஒதுக்கி வைக்கின்ற, ஒருவர் மற்றவரிடையே பாகுபாடுகளை பார்க்கின்ற நிலைமை நீடித்திருக்கிறது. இந்த சமூகத்தில் வாழ்ந்த கிறிஸ்து ஒரு புதிய மறுமலர்ச்சியை செய்கிறார், புதிய சட்டதிட்டத்தை வகுக்கிறார். மனிதன் எப்படிப்பட்டவனாக வாழ வேண்டும் என்பதற்கான ஒழுக்க நெறியை சொல்லிக் கொடுக்கிறார்.
ஆம் அன்பிற்குரியவர்களே, வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மாறாக மனிதனுக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். அதற்காக ஒரு பெரிய நீண்ட நெடிய ஒரு லிஸ்டையே ஆண்டவர் சொல்றாரு. பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு. இவ்வளவு நீண்ட நெடிய ஒரு பட்டியலை ஆண்டவர் கொடுப்பதன் வழியாக இந்த பட்டியலில் நாம் எதிலாவது இடம் பெற்றிருக்கிறோமா என்பதை நாம் இன்றைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். அது போதும். இவ்வளவு தூரம் இந்த மறைவுரையின் வழியாக நான் சொன்ன செய்திகளினுடைய சாரம்சம் இந்த 2 வரிகளில் நாம் நிவர்த்தி செய்து விடலாம். இந்த பட்டியலில் எதிலாவது நான் இடம் பெற்றிருக்கிறேனா? எந்த கரையாவது என் மீது படிந்திருக்கிறதா? எந்த தீமையாவது என்னுடைய உள்ளத்தில் குடிகொண்டிருக்கிறதா? எதற்காவது நான் அடிமைப்பட்டு போய் கிடக்கிறேனா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த சிந்தனை செயலாக்கம் பெற வேண்டும் என்றால் அந்த தீமையை வேரோடு நம்மிலிருந்து அகற்றி விடுவோம், தூக்கி தூர வீசி விடுவோம். இப்படிப்பட்ட நாற்றம் எடுக்கின்ற தீட்டுப்பட்ட இந்த தீய பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை பெற முயற்சிப்போம். அந்த விடுதலை வாழ்வுதான் நம் மனதிற்கு நிம்மதியை தரும். அந்த விடுதலை வாழ்வுதான் நம் மனதிற்கு ஆரோக்கியத்தை தரும். அந்த நிம்மதி வாழ்வுதான் ஆண்டவராகிய கடவுளை கண்டுகொள்ளச் செய்யும். ஏனென்றால் தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், அவர்கள் கடவுளை காண்பார்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். உனக்கே நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் நிறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் நிறைவா. உழைப்பின் கனிது உமக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. உழைப்பின் கனிது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக, படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக. உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன், உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் நிறைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, வலுக்குறை உற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருட்களை படைத்திருக்கின்றேன். அதனால் இவை எங்களுக்கு நிலை வாழ்வின் அருளடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானகத் தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்னமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று மக்கூழியும் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்துள்ள எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவொளியை ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். உமதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், 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 சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். நீரை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடும். தண்ணீரை என்பார் தான் கண்ட ஜீவன பரமனின் பாதம். நீரை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடும். தண்ணீரை என்பார் தான் கண்ட ஜீவன பரமனின் பாதம். என் நாயனே, உன் பாதையில் என்னாலும் நான் பாடும் சங்கீதமே. உன்னோடு நான் ஒன்றாகிட, உயிரோடு உயிர் சேர்ந்து உறவாகிட. நெஞ்சமும் பாடுது, கண்களும் தேடுது,
தஞ்சமென்றவரையே என்னுள்ளம் நாடுது, நெஞ்சமும் பாடுது, கண்களும் தேடுது. தஞ்சமென்றவரையே என்னுள்ளம் நாடுது, என்னிறை தேவன் ஏற்றிய தெய்வமே பாமரன் பாடலும். தன்னிறை என்பால் தான் கண்ட ஜீவனம் பரமணி பாதம். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். புனித யோசேப்பிடம் ஜெபம். மீட்பரின் காவலரே, புனித கன்னிமரியாவின் கணவரே வாழ்க. கடவுள் தம் ஒரே மகனை உம்மிடம் ஒப்படைத்தார். மரியா உம்மில் தம் நம்பிக்கையை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற புனித யோசேப்பே, எங்களுக்கும் நீர் தந்தையாக இருக்கின்றீர் என்பதை உணரச் செய்து வாழ்க்கை பாதையில் எம்மை வழிநடத்தி அருளும். அருளையும் இரக்கத்தையும் உறுதியையும் எங்களுக்கு பெற்று தந்து எல்லா தீமைகளிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமீன். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவரின் இரக்கத்தை முன்னிட்டும் மானிடருக்காக அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டும் அவர்கள் அவருக்கு புகழ் சாற்றுவார்களாக. ஏனெனில் வெறும் கையருக்கு அவர் நிறைவளித்தார், பசியுற்றோரை நன்மையால் நிரப்பினார். ஜெபிப்போமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவிழமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்கப் பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்கு சாட்சிகளாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம்.